வெல்கம் பேக். இது நம்ம யூடியூப் சேனல் பேபிலி புக் ஸ்டுடியோ. இந்த வேலை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆஸ்ப்ரோ பே வச்சு ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ட்ரிக் என்னன்னா இங்கே பாருங்க. இப்போ அந்த கீரே இல்லை, அந்த இந்த இதுவே இல்லை, எல் கீரை எடுத்துட்டேன். எந்த கீரும் எதுவுமே போடல. நார்மலாக இந்த இது மட்டும் எடுத்துக்கலாம். ஆஸ்ப்ரோ பேலேருந்து இருங்க. இந்த பாருங்க, இது மட்டும் எடுத்துட்டிங்களா? இதே நார்மலாக வச்சு போட்டிங்கன்னா மினி பே ரெடி ஆயிரும். வாங்க மினி பே இது மாதிரி இன்னொரு ஆஸ்ப்ரோ பேலே பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்கு பேட்டில் பண்ணி வைப்போம். கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ்ப்ரோ பேக்கு பேட்டில் பண்ண முன்னாடி இதை வச்சு நம்ம சின்ன சின்ன ஃபஸ்ட்டு சீசன் ஸ்டாம் ஸ்ப்ரிகன் வச்சு பண்ணி வைப்போம். சரி வாங்க பேட்டில் பண்ண போவோம். வாங்க லான்ச் பண்ணி வைப்போம். இது எவ்வளோ பவர் காமெடி என்ன கைஸ், ஸ்டாம் ஸ்ப்ரிகன் கூட ஃபஸ்ட் டைம் இருக்குது. இது அவ்வளோ பவராகவே இல்லை போல். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. இதை வச்சு பேட்டில் பண்ணால் இது உடஞ்சிச்சுன்னா திரும்ப ஃபிட் பண்ண முடியாது லேயரில். அதனால கொஞ்சம் டேஞ்சர் தான். பாருங்கள், இப்போயே கிராக் கூட ஆரம்பிச்சிச்சு. ஃபோக்கஸ் ஆனால் சூப்பராக இருந்தது கைஸ். ஆனால் இதுவே பஸ் பண்ணிடுச்சு அசால்ட்டாக. அப்போ நம்ம வந்து ஆஸ்ப்ரோ பே கூட ஃபைட் பண்ணி வைப்போம். இதோ இதை வந்து ராக்னார்க் இது வேறு ஃபிட் பண்ண முடியாது. அவன் இது விடுவான், நான் இதை விட்றேன். 3, 2, 1 செம்மையாக பேட்டில் போச்சு. பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக பேட்டில் இருந்தது. இது இப்போ 1 பாயிண்ட் எடுத்து வச்சு டைனமிக் பில்லியல். இப்போ வாங்க அடுத்த மேட்ச் போகலாம். ஐஸ் ரெண்டும் காமெடியாக இருக்குது கைஸ். ஆனால் சீரியஸாக சொல்லணும்னா லேயர் வந்து டிஸ்க்கு பெருசாக இருக்குது. அங்கே பாருங்க, டிஸ்கில் தான் ஃபைட் பண்ணுறோம். உங்களுக்கு சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். பா செம்மையாக இருக்குது கைஸ் ஆனால் ஃபைட்டு சீரியஸாக. இப்போ வந்து இது வந்து 2 பாயிண்ட், அது வந்து 0 பாயிண்ட். இன்னும் 1 பாயிண்ட் எடுத்து அது வின் ஆயிரும். செம்மையாக ஃபைட் பண்ணுது கைஸ் ரெண்டுமே. டைனமிக் பில்லியல் தான் அட்டாக் பண்ணு. வேறு லெவல் கைஸ் இது. அதில் இது வின் ஆயிடுச்சு கைஸ். அது 0ல் தோற்றுருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டிரைவரை கழட்டிட்டு உள்ளே இருக்கிற டிரைவரை வச்சு பேட்டில் பண்ணலாம். இப்போ இதில் எது பவராக இருக்குன்னு பார்ப்போம். என்ன சொல்கிறேன், சைக்ளோன் டிராகனில் உள்ள டிஃபென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், டிஃபென்ஸ் தான். இதில் வந்து ஸ்டாமினா. சரி வாங்க பேட்டில் பண்ணி வைப்போம். கைஸ் செம்மையாக பேட்டில் பண்ணிச்சு. திரும்ப டைனமிக் பில்லியல் தான் 1 பாயிண்ட் எடுத்துச்சு. இன்னும் 2 பாயிண்ட் எடுத்து ஜெயிச்சிடும். ஆனால் கைஸ் இதெல்லாம் சைடு போனச்சுன்னா திரும்ப போட முடியுது. அதான் பிரச்சனை. இப்போ சைக்கிள் அட்டாக் பண்ணி இது நடுவில் பிடிச்சிச்சு. கைஸ் செம்மையாக அட்டாக் பண்ணி மெண்டல் ஃபைட் மாதிரி இருக்குது கைஸ் இது. திரும்ப டைனமிக் பில்லியல் 2 பாயிண்ட் எடுத்துச்சு. சூப்பர் அட்டாக் பண்ணிச்சு கைஸ். சைக்கிள் திரும்ப திறந்துச்சு கைஸ். இப்போ வந்து இது சைக்கிள் அட்டாக்ல 1 பாயிண்ட் எடுத்துச்சு. ஒரு கிளிக்கில் இருந்திருக்கு போல். திரும்ப பேட்டில் பண்ணி வைப்போம். 3, 2, 1 லெட் இட். கைஸ் ஒரு நாக் அவுட்டில் ஃபுல் ஸ்டாமினாவை எடுத்துருச்சு சைக்கிள். என்ன கைஸ், கடைசியில் ஒரு லாஸ்ட் நாக் அவுட் கொடுத்துருச்சு. இப்போ இதான் கைஸ் வின் ஆயிடுச்சு. 3 பாயிண்ட் கைஸ். இது இந்த சைடு உடஞ்சதுன்னா உங்களால் இந்த லேயரில் ஃபிட் பண்ண முடியாது. அதனால் ட்ரை பண்ணாதீங்க வீட்டில். நான் சும்மா தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே கைஸ், அடுத்து என்ன எது கூட பேட்டில் பண்ணலான்னு சொல்லுங்கள். நம்மகிட்ட டக்கர் அட்டாமிக் பேஸ்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் அன்பாக்ஸ் பண்ணணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் நம்ம பண்ணலாம். ஓகே கைஸ், இதோட அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் கைஸ். மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது கண்மணி, அன்புடன் காதலின் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. தேங்க்யூ.